வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி டேப் அதாவது A9 இந்த டேப்போட அன்பாக்சிங் வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது என்ன எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த பாக்ஸை வந்து அன்பாக்சிங் பண்ணி உள்ளே இருக்க டேப் வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து வச்சிடலாம். வெளியே எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இதுக்குள்ளார வேறு என்ன அக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா பெருசாக எதுவும் கொடுக்கல. அதாவது ஒரு சிம் இஜெக்டர் பின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கைடு. ஸோ ஃபோனுக்கே 16 பக்கத்துக்கு ஒரு புக்கு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இது டேப்புக்கு வெறும் 4 பக்கத்துக்கு தான் நமக்கு வந்து அந்த மேனுவல் கைடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமே சி டைப்பில் தான் இருக்குது. இது இந்த டேப்பில் அதாவது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். 2 பக்கமே சி டைப் இருக்கிற மாதிரி ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்குது. இது கூட வந்து சார்ஜர் வந்து கொடுக்குற சார்ஜர் வந்து நம்ம தனியாக அதை செப்பரேட்டாக தான் வாங்கி ஆகணும். இதை எல்லாத்தையும் இப்போ ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ டேப்பை வந்து எடுத்து உள்ளே இருந்து அதாவது மேலே வந்து ஒரு மெல்லிசான கிளாத்தில் அதான் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த டேப் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியே எடுக்கலாம். இந்த டேப் வந்து ஏற்கனவே நான் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து நான் அன்பாக்சிங் பண்ணுறேன். அதனால தான் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் அழுக்கான மாதிரி தெரியுது. இது கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் ப்ளூ தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கை வச்சு தடவி பார்க்கும்போது சொசரப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கண்ணாடி மாதிரி இப்போ பளபளன்னு தான் இருக்குது. சைடில் அந்த பீடிங் கொடுத்துருக்குது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பேக் சைடில் ஒரு சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒன்று பவர் பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 4 சைடுமே அதாவது ஸ்பீக்கர் வந்துடும். அதாவது உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் இதுலேயே வந்துருக்குது. ஆனால் உண்மையிலே இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சவுண்டு குவாலிட்டி பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வந்து சார்ஜிங் டைப் வந்து சி டைப் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3.5mm ஜாக் அதாவது ஹெட்ஃபோன் ஜாக்கான ஒரு போர்ட் ஒன்று இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா இதில் அந்த டேப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பென் இருக்கும். அந்த பெண்ணை யூஸ் பண்ணி இதில் வந்து டச் பண்ணி வச்சுக்கிட்டு அதாவது இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா மேக்னெட் இருக்குது, அது வந்து ஒட்டிக்கும். அதுக்காக இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னொரு ரீசனும் இருக்குது. அதாவது தனியாக இதுக்கான கீபேடு இருக்குது. அந்த கீபேடை வந்து இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு மினி லேப்டாப் மாதிரி கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரேல வந்து ஒரு சிம்மும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மெமரி கார்டும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டேப்பை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இதனுடைய டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது 11 இன்ச்சு. ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 GB ரேம்ல வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்டர்னல் மெமரின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 128 GB இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல போன்ல இருக்கிற மாதிரி அதிகமான அப்ளிகேஷன் எதுவுமே இல்லை. சிம்பிளாவே கம்மியான அப்ளிகேஷன் தான் இதுல வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5100 mAh கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm ப்ராசஸர் தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க லேப்டாப் பிசில யூஸ் பண்ற மாதிரி அந்த டிராயிங் பெயிண்டிங் அதை கூட நீங்க இதுலயே வந்து நீங்க டிராயிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டச் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் டிராயிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஆனால் வெறும் கையால் வரலால் டிராயிங் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஃபினிஷிங்லாம் கிடைக்காது. ஸோ நம்மக்கிட்ட இப்போதைக்கு அந்த டச் பண்ணி இல்லை. ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பார் இருக்கும். அந்த பாரை நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணும்போது அங்கேயே உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் கீஸ்லாம் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கிரீனில் நீங்கள் வந்து 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மல்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ரொம்பவே நல்லா இருக்குது. யூஸ் பண்ணி பார்க்கும்போது கேமரா பொறுத்த வரைக்கும் நார்மலா தான் இருக்கும். ஏன்னா 8 MB தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவுட்புட் வரும். இதே நீங்க வெயில் எடுக்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இதே வீட்டுக்குள்ளார இன்டோர்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு கேமரால ஒரு ஸ்டில் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்காது. இதுல நீங்க ஒரு மூவி பார்த்தாலும் சரி, இல்லை யூடியூப்ல வீடியோ பார்த்தாலும் சரி, இதுல 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிறதுனால சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது, கேட்குறதுக்கு. ஸோ அது டிஸ்பிளே வந்து நீங்கள் வந்து படுக்க வச்சு பார்க்கும்போது உங்கள் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் மாதிரியான எந்த ஒரு விசுவலும் இங்கே வந்து ஷோ ஆகாது, அதாவது தெரியாது. நார்மலாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் சைடில் இருந்து பார்த்தா கூட. இதில் ஹீட் இஷ்யூ பார்க்க போனீங்கன்னா நான் 1 மணி நேரம் கிட்ட யூஸ் பண்ணால் லைட்டாக ஒரு ஹீட் இஷ்யூஸ் நல்லாவே தெரியுது. இந்த டேப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் நம்ம கீழே இழுக்கும்போது அதில் இருக்கிற இந்த அட்மாஸ் அதாவது டால்பி அட்மாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபீச்சர் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா சவுண்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இது நான் பார்க்கறதுனால கேட்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்கனவே யூஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லைப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சவுண்டு குவாலிட்டியை நான் வேற ஃபோன்லேயே எதுலையும் பார்த்ததில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த டேப் வாங்கினது. ஸோ இந்த டேப்பை இந்த மாதிரி ஒரு சவுண்டு குவாலிட்டி இருக்கும்போது மூவி பார்க்கும்போது அந்த ஒரு சவுண்டு குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. கடைசி இதில் பார்க்க வேண்டிய என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோர்லாம் வாங்கினது. வாங்கும்போது இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய். ஆனால் இது ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ இன்னும் இதனுடைய ரேட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே நண்பா, இந்த சேனலில் ஒன்லி அன்பாக்சிங் வீடியோ மட்டும் தான் வரும். நீங்கள் வந்து அன்பாக்சிங் வீடியோ விரும்பி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு அன்பாக்சிங் வீடியோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.